ஸோ இந்த நாளிலே நாம் வேதத்தை வாசிப்பதிலே நமக்கு தேவையான மாற்றத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம பலமுறை ஏற்கனவே நம்ம படித்த அந்த புக்ஸு ஸ்டடியில் ரோமர் படிக்கும் பொழுதும் மத்தேயு படிக்கும் பொழுதும் நம்ம பலமுறை சொன்ன விஷயங்கள் தான். இருந்தாலும் பொதுவாக நம்ம பொதுவாக கிறிஸ்தவர்கள், இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்கள் எப்படி அதை வேதத்தை பார்க்குறாங்க, அதை எப்படி படிக்கிறாங்க அப்படின்றத முதலாவது சொல்லிட்டு, அதுக்கு பிறகு நம்ம என்ன மாற்றத்தை அதில் விரும்புகிறோம் என்பதையும், என்ன மாற்றம் நமக்கு அதில் அவசியம் என்பதையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக இன்றைக்கி கிறிஸ்தவங்க பைபிள் அப்படின்னாலே பொதுவாக த டாக்ட்ரினல் ஆர் சிஸ்டமேட்டிக் அதில் போட்டிருக்கிறோம். டாக்ட்ரினல் ஆர் சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதம் தேவன் நமக்கு கொடுத்தது. இது எல்லாருமே நம்ம விசுவாசிக்கிறது. கிறிஸ்தவருடைய விசுவாசம் அதுதான். தேவன் வேதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். வேதத்தை நாம் படிக்கிறதும் அதை புரிந்து கொள்வதும் மிகவும் அவசியம். வேதத்தை நம்ம படிக்கிறத எதுக்காக அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அதில் தான் இருக்குது. தேவனுடைய திட்டம் அதில் தான் இருக்குது அப்படின்றது எல்லாருமே பொதுவாக ஒத்துக்கொள்கிற விஷயம். ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது வேதம் தான். ஸோ பைபிள் இஸ் த பேஸ் ஃபார் கிறிஸ்டியன் ஃபெய்த். ஆனால் பைபிளை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பார்க்குற விதம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், பைபிளை ஒரு கடவுள் நமக்கு எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகமாக பார்க்குறோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். இதில் தவறு இல்லை. தேவன் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா வேத வாக்கியங்களும் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுனது மாதிரி தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் இன்ஸ்பயர்ட் பை காட். ஆனால் இதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளுகிறதுல நம்ம ஒரு மாற்றம் அவசியம். ஆண்டவர் வேத வாக்கியங்களெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறாரு. வேத வாக்கியங்களெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அல்லது இன்ஸ்பிரேஷனால் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதை மீன் பண்ணுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய குழப்பங்களுக்கு, கன்ஃபியூஷன்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டாக்ட்ரினல் அல்லது சிஸ்டமேட்டிக் அப்ரோச். இது என்ன அப்ரோச் அப்படின்னா, நம்ம பொதுவாகவே இது நம்ம மற்ற ஃபீல்டுலேயுமே மற்ற ஸ்டடீஸ் பற்றி படிக்கும் பொழுதும் சிஸ்டமேட்டிக்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு தலைப்பாக படிக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டாக்ட்ரின்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது உபதேசங்கள் அல்லது டீச்சிங்ஸு, ஒவ்வொரு உபதேசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டாக்ட்ரினல் ஆர் சிஸ்டமேட்டிக் அப்ரோச். இப்போ ஒரு விஷயத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு படிக்கிறது. இதுதான் இந்த அப்ரோச். ஸோ இது எந்த அடிப்படையிலிருந்து வருது அப்படின்னு சொன்னால், பைபிள் முழுசும் தேவன் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். நமக்கு அவர் எழுதியிருக்கிறார். ஸோ அதில் நம்ம எந்த ஒரு தலைப்பை சூஸ் பண்ணி நம்ம அதை எடுத்து படித்தாலும் அதுக்கான பதில் அல்லது அந்த தலைப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த அப்ரோச்சோட ஒரு இதான் என்னுடைய அப்ரோச், அந்த அணுகுமுறை. ஸோ ஆனால் அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்போ பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, போன வாரம் நம்ம பார்த்தோம் பாவத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ பாவம் அப்படின்னா பைபிளில் முதல்ல பாவம் எங்கே வருது, என்னென்ன புஸ்தகங்களில் வருது அப்படின்னு நம்ம பாவத்துக்கு ஏற்கனவே நம்ம ஒரு மீனிங்கை வச்சுட்டு அந்த வேர்டு எங்கே வருது அப்படின்றத நம்ம பைபிளில் எடுத்து அந்த வசனங்களெல்லாம் எடுத்து ஸோ இதுதான் பாவம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறதோ அல்லது அந்த பாவத்தை பற்றி படிக்கிறது. ரட்சிப்பை பற்றினாலும் அப்படி தான். ஸோ இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம என்ன பண்ணுறோம். அதனால தான் அதுக்கு அடுத்தது நம்ம அதில் சொல்கிறோம் இவாஞ்சலிக்கல் அப்ரோச். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நமக்குள்ள அதுக்கு ஒரு என்ன பண்ணியிருப்போம், ஒரு மீனிங் வச்சுருப்போம், ஒரு அர்த்தம் வச்சுருப்போம். அந்த அர்த்தத்தை வைத்து நம்ம பைபிளில் வசனங்களை அங்கே எடுப்போம். அதனால இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆஃபன் சிஸ்டமேட்டிக் தியாலஜி ட்ரிவன் வேர்ஸ் பை வேர்ஸ் டாக்ட்ரினல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
வேர்ஸ் பை வேர்ஸ் டாக்ட்ரினல் ஃபோக்கஸ். என்ன பண்ணுறோம், ஒரு டாக்ட்ரினை பற்றி படிக்கணும் அப்படின்னா அதை பற்றி பைபிளில் எங்கெங்கெல்லாம் வசனங்கள் வருது, அந்த வசனங்களில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம படிக்கிறது. ஸோ இது பொதுவாக எப்போவுமே இது தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதில் நம்ம அடிப்படையாக சில விஷயங்களை நம்ம மைண்டில் அல்லது அடிப்படையை வச்சுட்டு படிக்கும் பொழுது அது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் அதில் கடைசியில் கொடுத்துருக்குது, சம்டைம்ஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து அந்தந்த காலங்களில் ஹிஸ்ட்ரியில் சரித்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர்டுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து பாவம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒரு கிறிஸ்டியன் வந்து சின் அப்படின்றத என்ன மீனிங்கில் நம்ம எடுத்தோமோ அதே மீனிங்கில் தான் 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இஸ்ரவேலர்களோ அல்லது மத்திய கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்தவங்களோ எடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மீனிங்கில் தான் பவுல் வந்து சொல்கிறாருன்னு நம்ம எடுக்க முடியாது. ஸோ இதில் நம்ம என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், மிஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வேளை வேதத்தை இந்த அப்ரோச்சில் படித்தவங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும். இது ரொம்ப விளக்கமாக சொல்கிறதுக்கு இப்போ டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே நம்ம மத்தேயு பற்றி படிக்கும்போதும் ரோமரை பற்றி படிக்கும்போதும் இதை நான் அங்கங்கேயே உங்களுக்கு அந்த வசனங்களை சுட்டி காமிச்சது ஏற்கனவே இந்த பைபிள் ஸ்டடியில் ரெகுலர் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ரோச் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலான நம்முடைய பைபிள் ஸ்டடீஸ் வேத பாடங்கள் எல்லாம் இதை அடிப்படையாக வச்சு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டாக்டரின்ஸாக இருக்கட்டு, அது ஒரு என்னது ஒரு 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 விஷயத்தை பற்றி படிக்கிற ஒரு தலைப்பை பற்றி படிக்கிற விஷயமா இருக்கட்டு, எதுவாக இருந்தாலும் வரிசையாக அதை பற்றின ரெஃபரன்சஸ் பைபிளில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த வசனங்களை வரிசையாக எடுத்து இதுதான் இதுக்கு மீனிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதுதான் பைபிள் இந்த டாப்பிக்கை பற்றி நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்படி செய்யும் பொழுது நம்ம வந்து சில நேரம் அது பெரிய அளவில் பாதிப்பை உண்டு பண்ணாது. ஆனால் சில நேரம் அது பெரிய விதத்தில் நம்மளை தவறாக நடத்துகிறதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நான் இந்த பக்கத்துக்கு வந்துட்டு நம்ம அடுத்தது அதை பற்றி யோசிக்கலாம். இப்போ என்டி ரைட் அப்படின்ற அந்த பைபிள் ஸ்காலர், அவரை போன்ற அநேகர் இந்த காலகட்டங்களில் அவங்க வலியுறுத்துகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நரேட்டிவ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் பைபிளை படிக்கணும் அப்படின்றது தான் என்னது அவங்க வலியுறுத்துகிறது. நரேட்டிவ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒன்று பைபிள் எழுதப்பட்ட அந்த காலத்தில் அவங்க எப்படி அதை பார்த்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி நம்ம வந்து ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் நம்ம வந்து புதிய ஏற்பாட்டை ஃபாலோ பண்ணுறோம் அல்லது நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறோம் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம அந்த முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க கிறிஸ்தவர்கள், அப்போஸ்தலர்கள், இவங்கெல்லாம் எப்படி பைபிளை பார்த்தாங்க அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தேர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பைபிள். ஸோ அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் பைபிளை பற்றி நம்ம நினைக்கிறது மாதிரி இல்லை அப்படின்றத நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ அவங்க வந்து ஆண்டவர் பரலோகத்தில் உட்காந்து நமக்கு ஒரு தியாலஜி புக்கை எழுதுனது மாதிரி அவங்க பார்க்கல. நம்ம இன்றைக்கி அப்படி தான் பார்க்குறோம். ஆண்டவர் நமக்குன்னு உட்காந்து ஒரு ஹைலி ஃபிலாசபிக்கல் தத்துவங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகத்தை எழுதினார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பரலோகத்திலிருந்து பைபிளை நமக்கு ஃபேக்ஸ் பண்ணி கடவுள் அனுப்பினாருன்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து ஒரு வேளை நம்ம வந்து இதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து என்ன 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 தோணும் அப்படின்னு சொன்னால், நம்ம பைபிளோட மகிமையை இல்லாட்டா பைபிளோட தனித்துவத்தை மட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் ஒன்றை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அப்படி நம்ம அதனுடைய ஆக்சுவல் அந்த கான்டெக்ஸ்டுவல் அல்லது அந்த ஹிஸ்டாரிக்கல் இதில் நம்ம புரிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்ம நிறைய நேரம் நிறைய வசனங்களை அதனால தான் நிறைய இன்னைக்கு சர்க்கிள்ஸில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். அது என்ன எக்ஸாம்பிள்ஸுக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி நான் இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஜூயிஷ் வந்து எப்படி இதை பார்த்தாங்க, பைபிளை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், தே சா இட் ஆஸ் அ என்னது ஸ்டோரி. இது நமக்கு சொல்லும்பொழுது நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். தே சா இட் ஆஸ் அ ஸ்டோரி.
முதல் நூற்றாண்டில் ஒரு ஒரு யூதன் அல்லது கிறிஸ்தவர் அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், தே சா பைபிள் ஆஸ் எ ஸ்டோரி. அதனால தான் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். நரேட்டிவ் அப்படின்னா என்னது? நம்ம நினைக்கிற மாதிரி பைபிள் வந்து ஒவ்வொரு சம்பவங்களும் நடக்கும் பொழுது அங்கே 4 வீடியோ கேமராவை செட் பண்ணி அந்த சம்பவங்களை அப்படியே அதை பார்த்து அவங்க எழுதலை. ஸோ அது நம்ம இன்றைக்கி பொதுவாக பைபிளை வாசிக்கும் போது அப்படி தான் நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், தாவீது வந்து கோலியாத்தை மேற்கொள்ள போகிறான்னு வச்சுக்கோங்களேன். தாவீது வந்து கோலியாத்தை வந்து அங்கே அடிக்கிற அந்த போர்க்களத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், அது வந்து ஏதோ அந்த 4 பேர் அதில் கேமராவை வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே எழுதுனது மாதிரி, இல்லாட்டா யாரோ ஒருத்தர் நின்று அதில் எல்லா வியூஸ்லேயும் அதை பார்த்து எழுதுனது மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு ஃபஸ்ட் செஞ்சுரி ஜூவை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ நரேட்டிவ். அதை எழுதினவங்க ஒரு இன்டென்ஷனோட, ஒரு தாவீதுனுடைய அவனுடைய அந்த சரித்திரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக ஒரு ஸ்டோரியாக எழுதுறதா தான் அவங்க நினச்சாங்க. ஸ்டோரினா நான் சொல்கிறேன், ஸ்டோரின்னு சொன்ன உடனே நீங்கள் கட்டுக்கதை அப்படின்னு நினைக்கக்கூடாது. பட் தே அண்டர்ஸ்டுட். அதாவது நமக்கு இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு திங்கிங் வர்றதே கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, நம்ம மாடர்ன் மைண்டில் நம்ம எப்படி யோசிக்கிறோம், எல்லாத்தையுமே நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா அப்ட்ராக்ட் டேர்ம்ஸில். அதாவது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இப்போ சயின்ஸ் படிக்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஒவ்வொரு சென்டென்ஸையும் அது ஒரு சயின்டிஃபிக் வியூவில் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் பைபிள் எழுதப்பட்டது இட்ஸ் லைக் அ நரேட்டிவ். அப்போது அந்த நரேட்டிவ் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், இதை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் புரியுறது கொஞ்சம் கஷ்டம். அஃப்கோர்ஸ் ஆரம்பத்தில் எனக்குமே இந்த நரேட்டிவ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. அதை பற்றி நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்முடைய சிந்தனைகளை நம்ம வந்து யோசித்து வசனங்களும் அந்த பழைய ஏற்பாட்டு வேத சம்பவங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது எவ்வளவு கரெக்ட் அப்படின்றது நமக்கு புரியும். ஸோ அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், ஏன் அது அப்படி அதுக்கு முன்னாடி அது ஏன் அப்படி அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், தே கேவ் ஹை ரிகார்ட் டு த ஸ்கிரிப்சர்ஸ். அதுக்காக அவங்க வந்து வேத வாக்கியங்களை வந்து குறைச்சி ஒன்றும் மதிப்பிடலை. அவங்க அதிகமான மதிப்பும் மரியாதையும் கொடுத்துருந்தாங்க யூதர்கள். ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஜூவை பொறுத்த வரைக்கும் ஜெனிசிஸ் டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பலமுறை, அவங்களோட ஹீப்ரூ பைபிள் வந்து ஜெனிசிஸ் டு க்ரானிக்கல்ஸில் முடியும், மல்கிய இடையில வரும். ஸோ ஆதியாகமத்திலிருந்து நாளாகமம் வரைக்கும் அடங்கியிருக்கிற அந்த ஹோல் இதையும் வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், அதை ஒரு ஃபுல்லாக கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கிற ஒரு கதையாக பார்த்தாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது எப்படி புரியும் அப்படின்னா, எப்படி அவங்க ஏன் அப்படி பார்த்தாங்க அப்படின்றது, அவங்க அப்படி தான் பார்த்தாங்களா அப்படின்றது எப்படி புரியும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்து ஒரு முறை அவர் வந்து தம்முடைய சீஷர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவ்விதமாக சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், நிறைய நேரம் நமக்கு அது ஒரு கொஸ்டினாக இருக்கும். என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஏன் இயேசு கிறிஸ்து இதை சொல்கிறார் அப்படின்றது. அதாவது எடுத்துக்கோங்க, இந்த வசனத்தை நான் எடுத்து காண்பிக்கிறேன். அந்த வசனத்தை, அந்த பகுதியை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் அதை யோசிச்சுட்டு வரல, பட் இருந்தாலும் அது சொல்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் யாராவது அதை முதல்ல எடுக்க முடிஞ்சுன்னா எடுத்து எனக்கு சொல்லுங்கள். அதாவது ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்தின் தண்டை கொல்லப்பட்ட பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் இந்த சந்ததியிடத்திலே கேட்கப்படும். அது நினைக்கிறேன் மத்தியில் வருதா லூக்காவில் வருதா எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அந்த பகுதியை யாராவது அதை எடுக்க முடிஞ்சுன்னா எடுத்து நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். மத்தேயு 23. தேங்க்யூ. ஓகே, மத்தேயு 23 எத்தனாவது வசனம்? 35. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஆண்டவர் வந்து இங்கே சொல்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, யூதர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, and so upon you will come all the righteous blood that has been shed on earth, from the blood of righteous Abel to the blood of Zechariah son of Berechiah, whom you murdered
பிட்வீன் த டெம்பிள் அண்ட் தி ஆல்டர். இப்போது இதை பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே வருது நமக்கு நல்லாவே தெரியும். ஆபேலின் ரத்தத்தை பற்றி நமக்கு எங்கே வருது? ஆதியாகமத்தில் வருது. அது நமக்கு நல்லா தெரியும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வருது. சரி, இந்த பரகியாவின் குமாரனாகிய யார்? சகரியாவின், ஆமாம், சன் ஆஃப் பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தத்தை பற்றி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பைபிளில் எங்கே போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாகமத்தில் வருது. 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வரும். ஸோ 2 நாளாகமும் 24. ஏன் இயேசு கிறிஸ்து வந்து 2 நாளாகமும் 24, 21 அதில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே 21 பார்க்குறோம். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை என்ன பண்ணுறாங்க? கல்லறிந்து கொன்றார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சரி, ஸோ இப்போது இஸ்ரவேலருடைய சரித்திரத்தில் முதல்ல கொல்லப்பட்டது ஆபேல், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கடைசியில் கொல்லப்பட்டது தான் பரக்கியாவின் குமாரனாகிய சகரியாவா? அதுக்கு இடையில் யாருமே கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகுதியை ஃபுல்லாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம அதுக்கு நேரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அதை வந்து வாசிச்சு பார்த்துக்கோங்க. 10 அதை அந்த யாரை பற்றி இருக்குது? 20ஆம் வசனத்தில் அவனை பற்றி இருக்குது. தேவனுடைய ஆவியை ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதுனால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனையை மீறுகிறது என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறதா பார்க்குறோம். அதையும் பரகியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்குன்னு உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சகரியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே என்ன போடப்பட்டிருக்கோம் அப்படின்னா சகரியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த பேர் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. ஓகே, ஸோ இப்போது இயேசு கிறிஸ்து ஏன் வந்து ஆபேலிருந்து சகரியா வரைக்கும் உள்ள ரத்தம், நீதிமானுடைய ரத்தம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், அப்படின்னா அதுக்கு பிறகு யாருமே இல்லையா? அதுக்கு பிறகு என்னது யாருமே இரத்த சாட்சிகளாக மறிக்கலையா? வேறு யாரையும் வந்து அவங்க வந்து கொல்லலையா அப்படின்னு பார்த்தா இஸ்ரேலுடைய சரித்திரத்தில் நீங்கள் வந்து அந்த இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியடில், அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் எழுதப்பட்ட நூல்களை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ யூதர்கள் தங்களுடைய விசுவாசத்திற்காக அநேகர் மரித்திருக்கிறாங்க. ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து இதோடு நிறுத்துறாரு? ஸோ இதுதான் நமக்கு வந்து எப்படி பைபிள் வந்து இயேசு கிறிஸ்துவே அதை எப்படி பார்த்தார் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ வந்து அங்கே ஃபஸ்ட்டில் புக்கில் இருந்து லாஸ்ட் புக், ஹீப்ரு பைபிளை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் புக்கு எதோட முடியும் அப்படின்னா க்ரானிக்கல்ஸோட முடியும், நாளாகமத்தோட முடியும். ஸோ அதனால தான் இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஏன் இவங்க இப்படி வந்து பைபிளை பார்த்தாங்க? யூதர்கள் வந்து பைபிளை, இயேசு கிறிஸ்து அது இயேசு கிறிஸ்துவும் அதை அப்படி தான் சொல்கிறாரு. ஸோ எப்படி அவங்க யூதர்கள் அதை பார்த்தாங்களோ அதே கண்ணோட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு? விளக்கி கொடுக்குறாரு வேதத்தை. ஸோ அதனால் ஏன் அப்படின்னா அவங்களுடைய புக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டே அவங்க அப்படி தான் வச்சுருந்தாங்க. எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஃப்ரம் ஜெனிசிஸ் டு என்னது க்ரானிக்கல்ஸ். ஸோ தட் இஸ் த ஹோல் ஸ்டோரி அல்லது நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்னது அவங்களுடைய சரித்திரத்தினுடைய அந்த நரேஷன் வந்து அதுதான் அப்படின்றது. ஓகே, இப்போது இயேசு கிறிஸ்துவுடைய, அதனால தான் நம்ம ஏற்கனவே பலமுறை இதை பார்த்துட்டோம், அதை திரும்ப சொல்லணும்னு நினைக்கல. இயேசு கிறிஸ்துவை அவங்க பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி, இந்த நரேட்டிவ் ஸ்டோரி வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதா, இயேசு கிறிஸ்துவிலே ஃபுல்ஃபில் ஆகிறதா அவங்க பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட்டு நம்ம அதை பலமுறை சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஒரு சில வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சில வசனங்கள் நிறைவேறதா பார்க்கல. அவர் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அது அது வந்து கடவுளுடைய ஒரு திட்டம், கடவுளுடைய ஒரு ஸ்டோரி, கடவுளுடைய ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய செயல்பட்டு வந்த ஒரு பெரிய ஒரு நரேட்டிவ். அந்த நரேட்டிவ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற அந்த தீர்க்கதரிசிகள், இதுக்கு இடையில் வந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளில் முன்னிட்டு அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? எக்ஸ்பெக்டேஷனோட, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க அது நிறைவேறும் எப்போன்னு சொல்லி.
அப்போ நிறைவேறின உடனே அவங்க அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் அதான் சொல்கிறாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் பொழுது அது லூக்கால கூட நம்ம அதை பார்க்க முடியும். லூக்கால கூட நம்ம அதெல்லாம் ஏற்கனவே பார்த்த காரியங்கள் தான். பட் இருந்தாலும் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், அந்த எம்மாவூருக்கு போன சீஷர்கள்ட்ட அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், தீர்க்க தரிசனங்கள்லையும் சங்கீதங்களிலும் லூக்கா 24 அதிகாரம் 44 வசனம் 44 வசனத்தில் பார்த்தோன்னா, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று. ஸோ அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றத நம்ம பலமுறை அதை நாம் சொல்லியிருக்கிறோம். ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றத நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி நியாயப்பிரமாணத்தில் எங்கெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம தேடுவோம். சிஸ்டமேட்டிக் தியாலஜியில் பொதுவாக அப்படி தான் நம்ம படிப்போம். நம்ம அதிலே நம்ம அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை பார்க்கலாம். ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கு, ஆதியாகமத்தில் எப்படி சொல்லியிருக்குது, யாத்திராகமத்தில் எப்படி சொல்லியிருக்குது, ஆட்டுக்குட்டியாக ஆதியாகமத்தில் வந்து ஸ்திரீயின் வித்து தலையை நசுக்குன்னு சொல்லியிருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு வேர்ஸாக பார்ப்போம். ஆனால் அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, ஓகே அதெல்லாம் ப்ராஃபஸிஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரேலோட அந்த ஸ்டோரி வந்து அது வந்து ஒரு முடிவை நோக்கி போயிட்டுருக்குது. அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்குது. அது ஒரு இன்னொருத்தில் சொல்லப்போனால் அது ஒரு கோலை நோக்கி போயிட்டுருக்குது. சரியாக சொல்லப்போனால் அதுதான் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற அந்த டீலியோன்ற வேர்டுக்கு அர்த்தம் என்னென்னா, அது எண்டுன்னு சொல்லலாம், முடிவுன்னு சொல்லலாம், அது வந்து கோல்னு சொல்லலாம். அது ஒரே வேர்டு தான். ஸோ அந்த கோலை நோக்கி போயிட்டுருக்குது. அந்த கோல் என்ன அப்படின்னா, உலகம் ஃபுல்லாக ஆசீர்வதிக்கிற கோல். அந்த கோல் வந்து இயேசு கிறிஸ்துவிலே அச்சீவ் ஆகுது. அதான் அந்த ஸ்டோரி வந்து, அந்த நரேட்டிவ் வந்து இயேசு கிறிஸ்துவில் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு நம்ம சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம், ஸோ அவங்க பார்த்த அர்த்தம் அதுதான். புரிந்தா? ஸோ அப்போது எந்த அளவு உங்களுக்கு புரிஞ்சதுன்னு சொல்லி தெரியலை. இப்போ நான் சொன்ன விஷயங்களே நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன தெரியும், நம்ம வந்து எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போது சாதாரணமாக இந்த வசனத்தை எடுத்துக்குவோம். நம்ம லூக்கா 24 அதிகாரத்தை எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நம்ம எப்படி இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. லூக்கா 24 அதிகாரம் முடிஞ்சால் நீங்கள் எடுத்து அதை பாருங்கள். ஏன்னா அது நமக்கு வந்து பொதுவாக நார்மலாக நம்ம வந்து 2 பழைய வியூவில் நம்ம அதை எப்படி பார்ப்போம் அப்படின்றதையும், இப்போ உள்ள வியூவில் நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஸோ பொதுவாக நம்ம இதை எப்படி பார்ப்போம், யூஸ்வலாக பழைய வியூவில் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களிலும் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பொதுவாக யூஸ்வலாக அதை எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னால், ஓகே ஸோ நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னால், இங்கிலீஷில் NIVல டிரான்ஸ்லேஷனே அப்படி தான் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, எவ்ரிதிங் மஸ்ட் பி ஃபுல்ஃபில்ட் that is written about me in the law of Moses, the prophets and the Psalms. ஸோ law of Mosesனால் நமக்கு தெரியும், மோசையோட புக்ஸு. ப்ராஃபட்ஸ்னால் நமக்கு தெரியும், அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறது இது உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ப்ராஃபட்ஸ் வந்து ஐசாயாலேருந்து ஆரம்பிக்கிறது கிடையாது. ஏசாயாலேருந்து ஆரம்பித்து மல்கியால் முடிகிற புக்ஸ் ப்ராஃபட்டிக் புக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ராஃபட்டிக் புக்ஸ் அப்படின்றது வந்து அது சாமுவேலிருந்தே ஆரம்பிக்கும். ஸோ கிரானிக்கல்ஸும் சாமுவேலிருந்தே அது ஆரம்பிக்குது ப்ராஃபட்டிக் புக்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுவுமே ப்ராஃபட்டிக் புக்ஸ் தான். ஸோ வந்து ஏன்னா தீர்க்கதரிசிகளால் அவைகள் தொகுக்கப்பட்டதுனால அது என்னது, ப்ராஃபட்டிக் புக்ஸ். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து ப்ராஃபட்ஸில் என்னை பற்றி சொல்லப்பட்டது, லா ஆஃப் மோசஸில் என்னை பற்றி சொல்லப்பட்டது, சங்கீதங்களில் என்னை பற்றி சொல்லப்பட்டது அப்படின்னு எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்லும் பொழுது அவங்க எப்படி பார்க்கல அப்படின்னா, இதை கொஞ்சம் நீங்கள் பயிற்சி பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இப்படி பார்த்து பழகிட்டோம். ஸோ அவங்களுடைய திங்கிங்க்கு, ஒரு ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஜூயிஷ் திங்கிங்க்கு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஸ்கிரிப்சர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பொதுவாக எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஓகே ஏசாயா 83 இதில் நிறைவேறுது, ஏசாயா 11 இதில் நிறைவேறுது, அப்புறம் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரீயின் வித்து வந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும், அது நிறைவேறுது இயேசு கிறிஸ்துவில். இந்த மாதிரி ஒவ்வொரு வசனங்களாக நம்ம எடுத்து பார்ப்போம். அந்த வசனம், இந்த வசனம், அந்த வசனம், இந்த வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக நினைப்போம். ஆனால்
ஒரு யூதனாக சீஷர்கள் வந்து எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், தீர்க்க தரிசனங்கள், சங்கீதங்கள், நியாயப்பிரமாணம். ஸோ இந்த மூன்றுலேருந்து தான். ஸோ அவங்க மைண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றும் எதை சொல்லுது? இந்த மூன்று இஸ் த கம்பைலேஷன் ஆஃப் த நரேஷன். ஸோ அவங்களுடைய அந்த பெரிய ஸ்டோரி. என்ன ஸ்டோரி அது? வெரி சிம்பிள். அதுக்கு வந்து நம்ம பெருசாக ஒன்றும் என்ன பண்ண வேண்டாம், பெரிய தியாலஜி கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம். நம்ம தெரிஞ்ச ஸ்டோரி தான். என்ன ஸ்டோரி? தேவன் படைக்கிறார், அங்கே வீழ்ச்சி வருகுது. அதை தொடர்ந்து ஆபிரகாமை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமின் குடும்பத்தின் மூலமாய் உலகத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஒரு வாக்கு பண்ணுகிறார். அவங்கள ஒரு தேசமாக மாற்றுகிறார். அந்த தேசம் என்ன பண்ணது? உலகத்தை ஆசீர்வதிக்க வேண்டிய அந்த தேசம் சிறைப்பட்டு போகிறது. இதுதான் என்னது? அவங்களுடைய ஸ்டோரி. ஸோ இதுக்குள்ளே மற்ற எல்லாம் அடங்கிடும். இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இதில் எல்லாமே அடங்கிடும். ஸோ வந்து அதான் கடவுளுடைய படைப்பு தொடக்கி அவங்களுடைய வீழ்ச்சி, கடவுளுடைய திட்டம் என்னது? ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறது, இஸ்ரவேலா உருவாகிறது, தேசமாக உருவாகிறது, அந்த தேசம் சிறையிருப்புக்கு போகிறது. இந்த நரேஷன், இந்த கதை வந்து இயேசு கிறிஸ்துவிலே என்ன ஆகுது? ஃபுல்ஃபில்டுன்னு சொல்லும் பொழுது அது இந்த மூன்று பகுதிகளும், அதுதான் நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள், சங்கீதங்கள்லாம் ஆல் த ரைட்டிங்ஸ் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ எல்லாம் வந்து அதில் என்ன செய்யுது? ஃபுல்ஃபில் ஆகுது, நிறைவேறுகிறது. ஸோ இப்படி ஒரு டோட்டல் ஒரு முழுமையான ஒரு பார்வை. ஸோ அதான் நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறேன். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நரேட்டிவ் ரீடிங். ஏன் நரேட்டிவ் ரீடிங்கில் நம்ம படிக்கணும்னு சொல்கிறோம்? பிகாஸ் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்ட்டில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? பைபிளை படிக்கிறாங்க. ஸோ அதான் நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்தோம், மத்தேயு படிக்கும்போது பார்த்தோம். அதனால தான் மத்தேயு தன்னுடைய நற்செய்தி எழுதும் பொழுது முதலாவது எங்கே ஆரம்பிக்கிறாரு? ஆபிரகாமில் ஆரம்பித்து அது வந்து இயேசு கிறிஸ்துவில் அவர் முடிக்கிறார். ஏன்னா அதோடு கூட அந்த ஸ்டோரி வந்து கெட்ஸ் ஃபுல்ஃபில்ட் அப்படின்றத அவர் சொல்கிறதுக்காக. சரி, ஸோ சரியாக நம்ம வேதத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த நரேட்டிவ் பேக்ரவுண்டில், நரேட்டிவ் பேசிஸில் நம்ம பைபிளை படித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இது புரியும். ஓகே, இப்போது நான் இதோட முடிக்கிறேன். நீங்கள் டவுட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க, அல்லது உங்கள் கையில் நோட்டு இருக்குமானால் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. நான் அடுத்ததுக்கு நேராக சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இதோட தொடர்புடையது தான் அடுத்த பகுதி. இதோட நம்ம இந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி, இதை நம்ம பலமுறை பேசிட்டோம், பலமுறை இதை சொல்லிட்டோம். அதனால் நான் திரும்ப இதை சொல்ல விரும்பலை. இருந்தாலும் இப்போது இந்த முடிவு காலத்தை குறித்த, இறுதி காலத்தை குறித்த நம்முடைய எண்ட் டைம்ஸை பற்றின நம்முடைய எல்லா உபதேசங்கள் எல்லாமே வந்து எதனால் இப்படிப்பட்ட ஒரு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த நரேட்டிவ் ஸ்டைலை மிஸ் பண்ணதுனால தான். ஸோ நரேட்டிவ் ஸ்டைலை மிஸ் பண்ணதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதுதான் பிரச்சனை. ஸோ இன்றைக்குள்ள கிறிஸ்தவத்தினுடைய அல்லது இன்றைக்குள்ள கிறிஸ்டியானிட்டியோட ப்ராப்ளமே என்ன அப்படின்னா நரேட்டிவ் ஸ்டைலை மிஸ் பண்ணதுனால தான் இந்த முடிவு அப்படின்ற அந்த எஸ்கட்டாலஜி அல்லது எண்ட் அப்படின்றதையே நம்ம என்ன பண்ணிட்டோம்? குழப்பிட்டோம். ஸோ அதனால நான் சொன்னேன், எண்ட் அப்படின்றது அது ரீச்சிங் த கோல், அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் என்னது? அந்த கடவுளுடைய மீட்பின் திட்டம் நிறைவடைகிறதை குறிக்கிறது. ஸோ ஏன் நம்ம வந்து த ராப்சரு, அப்புறம் வந்து ஆன்டி கிரைஸ்ட்டு, இதெல்லாம் பற்றி நம்ம அதிகமாக சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? சிஸ்டமேட்டிக் தியாலஜிக்குள்ளே நம்ம நுழைஞ்சதுனால தான் இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ இது நம்முடைய பழைய திங்கிங் பற்றி நமக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். ஆனால் இதை எப்படி நம்ம சொல்கிறோம்? இப்போ நம்ம சொல்கிற இந்த ரீதிங்க் பெர்ஸ்பெக்டிவில் நியூ கிரியேஷன் அண்ட் ரெஸ்டோரேஷன் அப்படின்றதையும், ரிசரெக்ஷன், ரினியூவல் ஆஃப் கிரியேஷன், காட் டுவெல்லிங் வித் ஹியூமானிட்டி, இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றதையும், இனி உலகம் மோசமாக போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்றதையும் நம்ம எந்த அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அகெயின் நம்ம வந்து எந்த அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்றத விட ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் தட் வாஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப், இப்போ நம்ம வந்து தட் வாஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜூயிஷ் என்னது ஃபஸ்ட் செஞ்சுரி ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? பொதுவாக எண்ட் அப்படின்னோடது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராது அப்படின்னோடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா உலகத்துக்கு முடிவை நினைக்கிறோம்.
ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு எல்லா எக்ஸாம்பிளும் இதில் வரும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுக்கான எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இதில் வரும். ஆனால் முடிவு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது, அவங்களோட அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் தேர் ஸ்டோரி. ஸோ முடிவு உடனே வராது அப்படின்னா, அவங்க வேதனைகள் வந்துச்சு. ஆனால் முடிவு உடனே வரல. பட் எதுக்கு முடிவு வரல? நாட் ஃபார் த வேர்ல்டு. நம்ம இந்த எர்த்து, ஸ்பேஸு, டைம், மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எதுக்கான முடிவை பற்றி ஆண்டவர் அங்கே சொல்லலை. அவர் எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டோரி ஆஃப் த ஜூஸ். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா நம்ம அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து கோல், அந்த ஃபைனல் கம்ப்ளீஷனுக்கு நேராக வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும்னு சொன்னார். ஸோ தட் இஸ் நமக்கு நல்லாவே தெரியும், ஜூயிஷ் டெம்பிள் டிஸ்ட்ரக்ஷன். பட் நம்ம அதை வச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கட்டாலஜியில் நான் அந்த எண்டுன்ற வேர்டை மட்டும் நான் சொல்லி நம்ம அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் அல்லது கொஷின்ஸ்க்கு நம்ம போயிடலாம். இப்போ தானியேலோட புக்கை வச்சு தான் தேவர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அன் எண்டு. தானியேலுடைய புஸ்தகத்தை வைத்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு எண்டுக்காக அவங்க காத்திருந்தாங்க. ஸோ அதான் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டு நான் சொல்கிறேன் இல்லையா. வெறும் தானியேலுடைய புஸ்தகம் கிடையாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏசாயா, எரேமியா. ஏன்னா ஏசாயாலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து என்னது, இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறத பற்றி அங்கே வராது. ஏசாயாவில் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த உலகத்தை திரும்ப புதிதாக்கும் பொழுது, புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்கும் பொழுது, அந்த உலகம் அந்த இது எப்படி புதிய படைப்பாக இருக்கும் அப்படின்றத ஏசாயா 65 அதிகாரம் ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். நீங்கள் வேணால் எடுத்து அதுக்கப்புறம் வாட்ச் பார்த்துக்கோங்க. ஏசாயா 65 அதிகாரம் 17ஆம் வசனத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே தான் சொல்லுவோம். அங்கே தான் தீர்க்கதரிசி முதல் தடவையாக சொல்கிறான், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டு பண்ண போகிறேன், அதை அது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே நிறைய நாள் வாழ்வாங்க, வயசாகி சாகிறவனும் அவன் இளைஞன்னு சொல்லி நினைக்கப்படுவான். ஸோ அங்கே வீடுகளை கட்டுவாங்க, குடியிருப்பாங்க, வேற ஒருத்தர் அவங்களோட அதை கொண்டு போக மாட்டாங்க. ஸோ இங்கே எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு எர்த்தில் வாழ்கிற ஒரு ஃப்ளரிஷிங் லைஃப்பை பற்றி தான் அங்கே சொல்லுது. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் என்னது, எர்த்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது கிடையாது. அந்த நரேஷனோட எண்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி தான் தானியல்லையும் ஒன்று நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய பகுதிகள், ஏசாயா 65 அதிகாரத்தில் இருக்கிறது அவங்க மைண்டில் இருந்துச்சு. அதே மாதிரி தானியேலுடைய புஸ்தகத்தில் தானியலுக்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், தானியல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் அப்படி தான் முடியும். கோ யோர் வே டில் தி எண்ட், யூ வில் ரெஸ்ட், அண்ட் தென் அட் தி எண்ட் ஆஃப் த டேஸ் யூ வில் ரைஸ் டு ரிசீவ் யுவர் அலாட்டட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ முடிவு வரைக்கும் என்னது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பகுதியை நம்ம பிறகு நான் சுத்தமான அடுத்து நம்ம வெளிப்படுத்தல் பற்றி படிக்கும்பொழுது நம்ம இதை பற்றி பார்ப்போம். தானியல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துலேருந்து இருக்குது. 9ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் தமிழ்லே வாசிக்கிறேன், உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். தானியல் 12ஆம் அதிகாரம், ஏன்னா இங்கே தான் எண்டுன்னு திரும்ப வருது. தானியல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துலேருந்து அங்கே பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு அவன் தானியலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கிறது. ஸோ முடிவு காலம் அப்படின்னு இங்கே ஒன்று சொல்லியிருக்குது. அப்புறம் ஒரு சில காரியங்கள் அங்கே நடக்கும்னு சொல்லிட்டு, அந்த அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், இப்படிலாம் சொல்லிட்டு அடுத்தது 13ஆம் வசனத்தில் நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. அது இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, கோ யோர் வே டில் தி எண்ட் யூ வில் ரெஸ்ட். நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே நீ என்ன பண்ணுவாய், உன் சுதந்திர விதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். ஸோ அகெயின் இங்கே அவங்க எதை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், த ரிசரெக்ஷன். ஸோ ரினியூவல் ஆஃப் தி எர்த் அண்ட் ரிசரெக்ஷன். ஸோ இதுதான் அவங்களுக்கு எண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். நம்ம நினைக்கிற மாதிரி எண்ட் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் இந்த ஸ்பேஸ் டைம் யூனிவர்ஸை அழித்து டிஸ்ட்ராய் பண்ணி போட்டுட்டு நம்ம மொத்த ஹியூமன் பீயிங்ஸையோ அல்லது மொத்த கடவுளை நம்புகிறவங்களையோ இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு நம்பிக்கை கிடையாது. பட் அதெல்லாம் எதில் நிறைவேறுதுன்னு அப்போஸ்தலர் பார்க்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் பார்க்குறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நீ அதை ஃபுல்லாக ஃப்யூச்சருக்கு தள்ளி போடலை. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே அது நிறைவேறினதாக பார்க்குறாங்க. பார்ஷியலாக இல்லை,
பட் ஆல்ரெடி நாட் இட், அப்படி பார்க்குறாங்க. ஸோ தட் இஸ் த அந்த அந்த பார்வை நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க பார்க்குற மாதிரி நம்ம பார்க்குற அந்த பார்வை நமக்கு கிடச்சிச்சின்னு சொன்னால், மோஸ்ட் ஆஃப் த கன்ஃபியூஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இல்லாமல் போயிடும். என்ன அப்படின்னு சொன்னால், இனி வந்து ராப்சர்னு ஒன்று வரணும். ஸோ நம்முடைய யூஸ்வலான அந்த பர்ஸ்பெக்டிவில் இருக்கிற இல்லையா ராப்சர் ஃபோக்கஸ்டு, நம்ம உலகத்தை விட்டு நம்ம இன்னைக்கு யுத்தம் வர போகுதுன்னு உடனே ஆரம்பித்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம வந்து இப்போ உலகத்தை விட்டுட்டு போகிறதுக்கான நாள் நெருங்கிட்டு அப்படின்னு சொல்லி. நோ. ஸோ உலகத்தை ஆண்டவர் ரினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாரு, ரெஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. தட் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஒன் டே இட் வில் பி ஃபைனலைஸ்ட், கம்ப்ளீட்டட். அதுக்கு இடையில் காட்ஸ் பிளான் வாஸ் நெவர் என்னது, அவருடைய படைப்பை அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பது இல்லை அப்படின்றத இந்த நரேட்டிவ் ஸ்டைலில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து ஒரு முறை கூட நான் வந்து நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு வேகமாக நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம பொதுவாக இன்றைக்கி வந்து சுவிசேஷத்தை குறித்து நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அது வந்து நம்முடைய பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி செய்தி தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதத்தின்படி நம்ம இப்போ ரீதிங்க் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது சுவிசேஷம் என்பது கடவுளுடைய ஆட்சி இந்த உலகத்திற்கு வருவது, கடவுளுடைய அந்த குடும்பத்திலே திட்டத்திலே நம்ம இணைவது தான் என்னது, இணைக்கும்படியாக நம்ம கொடுக்குற அழைப்பு தான் என்னது, சுவிசேஷம். ஸோ ஒருத்தரை வந்து நீ கடவுள் பெரிய ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரு, நீ அந்த திட்டத்தில் வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற கால் தான் என்னது, காஸ்பல். பொதுவாக இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே இருக்குது, ஹெவனில் இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. எர்த் வந்து நமக்கு ஏதோ நம்ம ஒரு என்னது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பிலிகிரிம், ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிற ஒருத்தன் பிரயாணம் பண்ணுற மாதிரி நம்ம போயிட்டுருக்குறோம். இது நம்முடைய என்ன இடம் கிடையாது, குடியிருப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஜஸ்ட் ஒரு ஜேர்னி நம்ம இந்த உலகத்தில் பண்ணுறோம், அவ்வளோதான். நம்மளுடைய அல்டிமேட் பிளேஸ் வந்து ஹெவன் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இப்போ ஆண்டவர் நம்ம கற்று தந்த காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ப்ராமிஸும் நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கையும் என்ன அப்படின்னா, உலகம் புதிதாக்கப்பட்ட உலகம் அப்படின்றது. மரித்த பிறகு கொஞ்ச நாள் நம்ம பரலோகம்னு சொல்கிற அந்த ஆண்டவருடைய இருக்கிற இப்போது ஆண்டவருடைய ஆட்சி அல்லது ஆண்டவருடைய சித்தம் முழுமையாக நடக்கிற அந்த ஸ்பேஸில் இருந்தாலும் அல்டிமேட்லி நம்முடைய கோல் வந்து இந்த பூமியை புதிதாக்கப்பட்ட அந்த பூமியில் நம்ம பங்கு பெறுறது தான். நீதிமான் ஆக்குதல் அப்படின்றது பொதுவாக நம்ம நினைக்கிறது, இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு ஸ்டேட்டஸ், அல்லது நம்ம கடவுளுக்கு முன்னாடி பாவமே இல்லாதவங்களாக மாறிடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது ஆக்சுவலாக நம்ம கடவுளுடைய உடன்படிக்கையிலே நம்ம அல்லது கடவுளுடைய பிள்ளைகளுடைய கூட்டத்தில் நம்ம சேர்றது தான் நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்தோம் போன வாரத்தில். சின் அண்ட் சால்வேஷன். சின்னா கடவுளுடைய கட்டளை மீறுறது. எப்போ பார்த்தாலும் நம்ம மைண்டில் வர்றது என்ன அப்படின்னா, நான் அதை மீறிட்டேனா இதை மீறிட்டேனா அப்படின்றது தான். ஆனால் சின் அப்படின்றது அது கிடையாது. கடவுளை பிரதிபலிக்கிற அந்த சாயலில் அவர் ஒரு பணியை தந்திருக்கிறாரு, இந்த உலகத்தை ஆளும்படியான ஒரு வேலையை தந்திருக்கிறாரு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அப்படின்னா அவர் ஒரு மனுஷனையும் உண்டு பண்ணி வச்சுருப்பாரு. எல்லாரையும் ஒரே மாதிரி அவர் உண்டு பண்ணலை. பட் எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஸ்பியர் இன் இஸ் லைஃப் டு ரூல். எப்படி கடவுளுடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிற, கடவுளுடைய கிங்டம் வேல்யூஸை கொண்டு வருகிற ஒரு ரூல். அது பிஸ்னஸாக இருக்கலாம், அது வந்து என்னது டீச்சிங்காக இருக்கலாம், அது வந்து சாஃப்ட்வேராக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, அல்லது கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அது எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, அது எங்கே இருந்தாலும் சரி ஒரு அந்த கோலை அதுதான் அதெல்லாம் நம்ம தவறும் பொழுது, ஸோ அதுலேருந்து நம்ம கடவுளுடைய அந்த அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த பிரதிபலிப்பிலிருந்து, அந்த இமேஜ் பியரிங் அந்த ஒகேஷன்லேருந்து நம்ம தவறும் பொழுது அதுதான் சின். ஆண்டவர் நம்மளை அதில் தான் திரும்ப கொண்டு வர விரும்புகிறாரு. ஜஸ்ட் மாரலி சிகரெட் குடிக்கலை, தண்ணி அடிக்கலை, இப்போ நல்லா இருக்கிறான் அப்படின்ற அது இன்க்ளூட் ஆகும். அதுக்கு அது இல்லைன்னு நான் சொல்லலை, அது இன்க்ளூட் ஆகும். பட் தட் இஸ் நாட் த என்னது சின் அப்படின்றது அது மட்டும் கிடையாது. சபையினுடைய வேலை என்னன்னு பார்த்தோம். ஜஸ்ட் வர்ஷிப் பண்ணுறதும், மற்றவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்கிறதும், பர்சனலாக நம்ம ஆண்டவரோடு நெருங்கி சேர்றதெல்லாம் தேவை தான். பட் அதை காட்டிலும் சமுதாயத்தை பாதிக்கிறதும், உலகத்தை கலாச்சாரத்தை மாற்றுகிறதும், பை டீச்சிங் அதர்ஸ், மற்றவங்களுக்கு போதிக்கிறதுனால நீதியை நிலைநாட்டுகிறதிலும், அதுக்கான முன்னணி இடங்களில் நிற்பதும் சபை பொறுப்பு. சபைக்கு அந்த வேலை உண்டு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பைபிளை நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றதையும்
கடைசி காலங்களை குறித்து நம்முடைய தவறான இது என்னன்றதையும் பார்த்தோம். கடைசியாக போன வாரமே இதை நம்ம சபையோண்டு இதிலே பார்த்து முடிச்சிட்டோம். சபையினுடைய ஒரே நோக்கம் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. சபையினுடைய நோக்கம் பூமியிலே நியாயத்தை நிலைநிறுத்தி வறுமை இல்லாத மக்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்குது. இயேசு எப்படி செயல்பட்டார்? குஷ்டரோகியை தொட்டார். நம்ம இன்னைக்கு நம்ம அதுக்குன்னு எல்லாரும் மேஜிக் பண்ணுறவங்களா? இயேசு கிறிஸ்துவே மேஜிக் பண்ணலை, அவர் அடையாளமாக அதை செஞ்சார். குஷ்டரோகிகளை தொடலாம், சுகமாக்கலாம். வியாதி உள்ளவங்களுக்கு பக்கத்தில் போகலாம், தொடலாம், சுகமாக்கலாம். ஏன் செத்து போனவங்கள கூட உயிரோடு எழுப்பலாம். ஸோ மனுஷனுடைய வாழ்நாளில் நீட்டணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார், அதை குறுக்கணும்னு அவர் விரும்பலை. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் எந்த கடவுள் கொடுத்துருக்கிற எல்லா ஏதுக்கள் மூலமாக சபையாக மொத்தமாக சேர்ந்து ஒரு நபராக இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தேவனுடைய ராஜ்யம் உலகத்தில் செயல்படுன்றதை காமிக்கிறது தான் சபையினுடைய வேலை அப்படின்றத பார்த்தோம். ஸோ நான் இதை ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சான்று சித்தமான அடுத்த வாரத்திலேருந்து நம்ம வேறு ஏதாவது நம்ம ஸ்டடி நம்ம ஆரம்பிக்கலாம். நாங்கள் அதை இடையில நாங்கள் அதை போடுவோம். ஸோ இப்போ உங்களுடைய டவுட்ஸ் ஏதாச்சும் அல்லது ஏதாவது நீங்கள் சொல்லணும் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய இருக்குது, எல்லாம் நான் புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. பட் ஜஸ்ட்டு அவுட்லைன் தான் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து இவைகளை நம்ம புரிந்து கொள்ளலாம் அன்று உதவி செய்வாராக. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் அல்லது நீங்கள் எதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். ஸோ அடுத்த வாரம் நம்ம டாபிக் நேராக நம்ம போகலாம். இடையில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் தைரியமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் நாங்கள் இந்த நாளிலும் உடைய வேதத்திலிருந்து கர்த்தாவே நாங்கள் வேதத்தை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற காரியங்கள் நாங்கள் சிந்திக்க தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் இவைகளிலே தேறி மற்றவர்களுக்கு போதித்து அநேகரை ஆண்டவரே உடைய உண்மையான இந்த திட்டத்தை பூமியிலே நீ நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற உடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். அடுத்த முறை நாங்கள் சந்திக்கிறவர்களும் உடைய பிரச்சனைகளை நடத்தட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.